ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஏழு எக்ஸாம் டிப்ஸ். நம்ம நீங்கள் பார்க்க போகிறது எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் ஃபிசிக்கலுக்கான ஆன்லைன் ஃபிசிக்கல் கிளாஸஸ் வந்து நிறைய பேர் கேட்டீங்க, அதாவது கண்டக்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அது ஆல்ரெடி நம்ம வந்து பிஎஸ்எஃப் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் சரிங்களா. 6 வீக் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணோம். அதேமாரி இப்போ வந்து ஜிடிக்கும் நம்ம க்ரியேட் பண்ணலாம் அதுமாரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால் போன வீடியோவில் நம்ம கேட்டிருந்தப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கண்டக்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க், 2 வாட்ஸ்அப் குரூப் லிங்க் க்ரியேட் பண்ணியிருக்கோம். மென் அண்ட் உமனுக்கு செப்பரேட்டாக ஃபிசிக்கல் சரிங்களா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீ தான், ஆன்லைன் கிளாஸஸ் தான் சரிங்களா. ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைன் கிளாஸஸ் ஃபுல்லாக ஃப்ரீ தான், எந்த விதமான பேமெண்ட்டும் கிடையாது சரிங்களா. இந்த குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க மட்டும் தயவு செஞ்சு தேவைப்படுறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். எல்லாருமே ஜாயின் பண்ணி அன்வான்டாக மெசேஜஸ் போட்டுக்கிட்டு வேணாம் சரிங்களா. ஃபிசிக்கல் தேவைப்படுறவங்க மட்டும் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்கள். அந்த ஃபிசிக்கல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லைனா நான் ஆல்ரெடி ஃபிசிக்கல் ரன் பண்ணிக்கிட்டு ஆனால் எனக்கு டைமிங் இல்லை, அந்தமாரி கேண்டிடேட் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் சரிங்களா. ஓகே, இந்த தடவை ஃபிசிக்கல் போகும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் சரிங்களா. ஃபிசிக்கல் போகும்போது நீங்கள் என்னென்னலாம் கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா, அட்மிட் கார்டு, ஆதார் கார்டு, ஃபோட்டோஸ் அண்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட். இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு, அதாவது நீங்கள் ஃபிசிக்கல் ஓடுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க சரிங்களா. அந்த ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்லும்போது இந்த டீட்டெயிலாம் பார்ப்பாங்க. இந்த டீட்டெயிலாம் அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கடுத்து உங்களை வந்து பிஎஸ்டிக்கு மெஷர்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. பிஎஸ்டி மெஷர்மெண்ட் முடிச்ச கையோடு உங்களை வந்து ரன்னிங்க்கு, அதாவது பிஇடிக்கு அனுப்பிடுவாங்க சரிங்களா. ஓகே, நம்ம இந்த ஆன்லைன் ஃபிசிக்கல் கிளாஸஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 14/7/2025 கம்மிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் சரிங்களா. அதுக்குள்ளே நான் இன்றைக்கி வந்து லிங்க் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவேன். அதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க, தேவைப்படுறவங்க தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்வான்டாக யாரும் ஜாயின் பண்ணுவாங்க சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு நான் அந்த ஒரு 3 விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த விஷயங்கள், அதாவது இந்த 3 குவாலிட்டி இருந்துச்சுன்னா உங்களால் இந்த ஜிடியில் நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும், மென் அண்ட் உமன் சரிங்களா. நிற்காம உங்களால் ஒரு 5 கிலோமீட்டர் வந்து ஓட முடிஞ்சுன்னா கண்டிப்பாக மென்னு வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம் சரிங்களா. நிற்காம உங்களால் 5 கிலோமீட்டர், அதாவது நீங்கள் இளைச்சிக்கோங்க, மூச்சு இளைக்குது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உங்களால் நிற்காம எங்கேயும் ஸ்டாப்பிங் போடாமல் உங்களால் 5 கிலோமீட்டர் ஓட முடிஞ்சால் நீங்களும் இந்த ஜிடியை கிளியர் பண்ணலாம் சரிங்களா. உமன் கேண்டிடேட் பொறுத்தவரை உங்களால் ஒரு 2 கிலோமீட்டர் ஓட முடிஞ்சால் போதும் சரிங்களா. நிற்காம உங்களால் 2 கிலோமீட்டர் ஓட முடிஞ்சால் நீங்களுமே இந்த ஃபிசிக்கலை கிளியர் பண்ணலாம் சரிங்களா. அடுத்து இருக்க 2 குவாலிட்டி வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி ரன்னிங் பண்ணிகிட்டு இருக்கவங்கனாலும் சரி, புதுசாக ரன்னிங் பண்ணுறவங்கனாலும் சரி சரிங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பரான லைட் வெயிட் ஷூஸ் தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா. நம்ம ஓடுற போகிற ட்ராக்கோ ரோடு தான் சரிங்களா. யாரையும் கிரவுண்டில் வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கு ரன்னிங் வந்து கிரவுண்டில் ஓட போகிறது கிடையாது, ரோட் ட்ராக் தான் இருக்கும் சரிங்களா. அதுக்கு நீங்கள் ப்ராப்பரான லைட் வெயிட் ஷூஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஹார்டாக யூஸ் பண்ணுறதுலாம், ஏதாவது எந்த பிராண்டுமே தெரியாமல் ஒரு நார்மலாக ஃப்ளிப்கார்ட் இல்லைன்னா ஷாப்லேயே நீங்கள் வாங்கி போட்டு போடுறது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ஜுரியில் போய் முடிஞ்சிடும் சரிங்களா. இன்ஜுரியில் முடிஞ்சிடும், இல்லைன்னா நீ பெயின் ஏதாவது வந்துடும் சரிங்களா. ஸோ லைட் வெயிட்டான ஷூஸ் நிறையா இருக்குது. இந்த கலஞ்சி டக்கத்தலானில் இருக்குது, வேறு ஃப்ளிப்கார்ட்லேயே நிறையா இருக்குது சரிங்களா. அந்தமாதிரி சூஸ் பண்ண தெரியாதவங்க மெசேஜ் பண்ணுங்கள், நான் நல்ல ஷூஸாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, காட்டன் ட்ரெஸ் வந்து நீங்கள் போடவே கூடாது. ஃபிசிக்கல் பண்ணும்போது காட்டன் ட்ரெஸ் போடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணும்போது உங்களோட அந்த வேர்வை எல்லாமே ஸ்வெட்டிங்லாம் காட்டன் ட்ரெஸ் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ உங்களுக்கு அதுவே ஒரு வெயிட் கொடுத்துரும். உங்களால் ஓடுறதுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அன்ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ஜெர்சி கிளாஸஸ் வந்து வேர் பண்ணிக்கோங்க. ஜெர்சி கிளாஸஸ் வந்து நல்லா பாலிஸ்டர் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அது நைஸாக இருக்கும், அது வந்து வேர்வை இல்லாமல் ஒழுகிடும், அது வந்து நிற்காது, தாக்கு பிடிக்காது சரிங்களா. ஸோ அந்தமாதிரி லைட் வெயிட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஓடும்போது உங்களுக்கு வந்து அது டைட்னஸ் இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இந்த 3 குவாலிட்டி வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஓடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சிலருக்கு தெரியல, ஒரு சிலர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, என்ன எவ்வளோ ஈவெண்ட் எவ்வளோ நிமிஷம்ன்றது. அதுக்காண்டி தான் இந்த பேஜ் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் வந்து 24 நிமிஷத்தில் ஓடணும் சரிங்களா. மேல் கேண்டிடேட். ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 8.5 நிமிஷத்தில் நீங்கள் ஓடி முடியும் சரிங்களா. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். இந்த கீழே இருக்க ரேஸ் வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து 7 மினிட்ஸ், இதெல்லாம் நிறைய பேர் கேட்டீங்க சரிங்களா. இது என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து லடாக் ரீஜியன் மட்டும்தான், நமக்கு கிடையாது சரிங்களா. மேலுக்கு வந்து லடாக் ரீஜியனை பொறுத்த மட்டும் 1.6 கிலோமீட்டர் வந்து 7 நிமிஷத்தில் ஓடணும். ஃபீமேலுக்கு வந்து 800 மீட்டர் வந்து 5 நிமிஷத்தில் ஓடணும் சரிங்களா. இது வந்து லடாக் ரீஜியனுக்கு, நமக்கு கிடையாது. நமக்கு வந்து மேலே இருக்க அந்த இது மட்டும் தான் சரிங்களா. ஹைட் வெயிட் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டியில் ஹைட் உங்களுக்கு வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு 170 கம்பல்சரி இருக்கும் சரிங்களா. ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்து 157. இந்த வந்து ஹைட் வந்து கம்பல்சரி இருக்கணும். உங்களுக்கு வந்து இந்த 170 பாயிண்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டெஸ்டிங் பண்ணுவாங்க. அந்த தலையில் வந்து முடியெல்லாம் கிளச்சி விடுவாங்க, காலு கீழே பேப்பரை வச்சு இழுத்து விடுவாங்க, அந்த மாதிரி நிறைய டெஸ்டிங் பண்ணுவாங்க சரிங்களா. அதனால் பார்டரில் இருக்கவங்க நல்லா ஹைட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட்ஸ் நல்லா பண்ணுங்கள். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னது தான், மென் அண்ட் உமனுக்கு வந்து செப்பரேட்டாக ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஃப்ரீ தான் சரிங்களா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ, ஆனால் செப்பரேட் கிளாஸஸ் சரிங்களா. 6 வீக் தான், அந்த ஷெட்யூல் வந்து 6 வீக் தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே இந்த ஷெட்யூல் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு ஈக்குவலாக அந்த ஷெட்யூல் படி வர்றவங்க தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னால் முடியாது, கஷ்டம்னு சொல்லி நினைக்கிறவங்க தயவு செஞ்சு வேணாம். நம்மளோட ஷெட்யூலே ஒரு 6 வீக் தான் சரிங்களா.
6 இல்ல 42 நாள் தான் அவங்க இந்த ஷெட்யூலே இருக்கும். அதுக்கு தாக்கு பிடிச்சு வர்றவங்க இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன் இந்த 6 வீக் ஷெட்யூல் 42 நாள் தான் ஷெட்யூல் சொல்லியிருக்கேன்னா, நமக்கு இருக்க போற நாளோ இன்னும் ஒரு 50 நாள், அதிகபட்சம் 50 நாளோ, 55 நாளோ தான் அவ்வளோதான் இருக்கு நம்ம ஃபிசிக்கல் வந்து. சரிங்களா? ஸோ இந்த டயத்துக்குள்ள நம்ம இழுத்து முடிச்சா தான், நம்மளால அதுக்கடுத்து ஒரு 10 டேஸோ, 15 டேஸ் தள்ளி போனாலும் நம்ம அதுக்கடுத்து வந்து ரெக்கவரி குடுத்து இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால தான் சொல்றேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். மென் அண்ட் உமனுக்கு தனித்தனியா இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க மட்டும் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்க. எல்லாரும் ஜாயின் பண்ண வேணாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டயட் ஃபுட்ஸ். டயட் ஃபுட்ஸ் வந்து என்னென்ன நான் ப்ரிப்பேர் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பாசி பயிறு. சரிங்களா? கொண்டைக்கடலை, உளுந்தம்பருப்பு, கொள்ளு பருப்பு, நிலக்கடலை, கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம். இதில பேரிச்சம்பழத்த தவிர மிச்சம் எல்லாத்தையுமே நைட் வந்து ஒரு பவுல்ல வந்து ஊற வச்சுருவேன். சரிங்களா? ஊற வச்சு காலைல மொளக்கட்ட வச்சு சாப்பிடுறது தான். சரிங்களா? பேரிச்சம்பழம் மட்டும் தனியா நீங்க எடுத்துக்கலாம். இதில நீங்க இந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து காசு இருக்கிறவங்க வந்து சாப்பிடுங்க. சரிங்களா? காசு எங்கிட்ட பிரச்சனை, மணி ப்ராப்ளம் இருக்கவங்க இத மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து பெருசா வந்து அஃபெக்ட் பண்ணாது. காசு வந்து அவ்வளோ பெரிய இது கிடையாது. சரிங்களா? ஒரு 1/4 கிலோ வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1 வீக், 1 1/2 வீக் கிட்ட வரும் இதெல்லாம். சரிங்களா? ஸோ, இந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதான் சாப்பிடணும் இல்ல. இப்படி சாப்பிட்டு நம்ம வந்து உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து எதெல்லாம் நல்லா சாப்பிடலாம், எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி என்னென்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆயில் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, ஸ்வீட்டு இது வந்து அதிகமா எடுத்துக்காதீங்க. சரிங்களா? ஃபிசிக்கல் டைம்ல அதிகமா எடுத்துக்காதீங்க. ஃபிசிக்கல் முடிச்சுட்டு நீங்க எப்படி சாப்பிடுங்க. சரிங்களா? நல்லா எதுன்னா சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா, நட்ஸ் இந்த பயிறு வகைகள் வந்து நல்லா சாப்பிடுங்க. கீரைகள் அந்த காய்கறிகள்லாம் நல்லா சாப்பிடுங்க. தண்ணி ரொம்ப நல்லா எடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா நம்ம ஃபிசிக்கல் வந்து டெய்லி 2 செக்ஷன் வந்து பண்ணுவோம். ஸோ, நம்ம பாடி வந்து நல்லா ஹீட் ஆகும். ஸோ, அதுக்கேத்த மாரி தண்ணி நல்லா குடிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும், நான் எப்படியெல்லாம் ஃபிசிக்கல் வந்து ஒரு சமயத்தில நான் வந்து டவுன் ஆயிருவேன். ஒரு சமயத்தில ஒரு 1 மந்த், 2 மந்த் ஃபிசிக்கல் பண்ண மாட்டேன். பாடி வந்து கொஞ்சம் டவுன் ஆன மாரி இருக்கும். டக்குன்னு நான் என் பாடிய வந்து எப்படி ரெடி பண்ணுவேன், எல்லாமே நான் டீட்டெயிலா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு என்னோட ரொட்டீன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபிசிக்கல் வந்து எப்போ கிரவுண்டு போவேன், கிரவுண்ட் ஆர் ரோடு எப்போ போவேன்னா, மார்னிங் செக்ஷன் வந்து 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஆனா ஒரு 5 மணிக்கு எந்திரிப்பேன். 5 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு 6 மணிக்கு வந்து கிரவுண்ட் ஆர் ரோடு ஏதோ ஒரு செக்ஷன்ல வந்து மார்னிங் வந்து அங்க இருப்பேன். சரிங்களா? ஸோ மார்னிங் ரன்னிங் நான் மேக்ஸிமம் வந்து ரன்னிங் ஓடணும்னா ரோடுக்கு போயிருவேன். சரிங்களா? ரன்னிங் ஓடினா கிரவுண்ட்ல ஓட மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃபெசிலிட்டி அவ்வளவா பெருசா கிடையாது. எங்களோட கிரவுண்ட் வந்து ஒரு 280 மீட்டர் அவ்வளோதான் இருக்கும். அதுவுமே சர்ஃபேஸ் வந்து கரெக்ட்டா இருக்காது. ஸோ வார்ம் அப் ரவுண்டு மட்டும் தான் கிரவுண்ட்ல ஓடுவேன். மிச்சபடி ஒர்க் அவுட்ஸ், வார்ம் அப் ரவுண்டு அது மட்டும் தான் கிரவுண்ட்ல இருக்கும். ரன்னிங் நான் வந்து லாங் ரன்னிங் போணுமானோ, இல்லைனா ஒரு 5 கிலோமீட்டர் டைமிங் செக் பண்ணணுமானோ, அது வந்து ரோட்டுக்கு தான் போவேன். சரிங்களா? ஆவரேஜா இப்ப நான் வந்து ரொம்ப நாள் ஓடாம இருந்தேன்னா, ரொம்ப நாள் ஓடாம இருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட டைமிங் செக் பண்ணுவேன். நம்ம ஆல்ரெடி நான் வந்து டைமிங்ல இருப்பேன். ஸோ ரொம்ப நாள் ஓடலையே, நம்ம டைமிங் என்ன லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவேன். செக் பண்ணிட்டு அதுக்கேத்த மாரி ரொட்டீனா ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். சரிங்களா? எல்லாருமே அத தான் கரெக்ட்டா பண்ணணும். இப்ப நம்ம வந்து ஒரு ரன்னிங்கே ஒரு இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட லெவல் என்ன ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாரி ஷெட்யூல் போட்டு, அதுக்கேத்த மாரி ப்ராப்பரா நம்ம மூவ் ஆகி போனா கரெக்ட்டா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ற மாரி நம்ம ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட டைமிங்க நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களோட டைமிங் நோட் பண்ணி வச்ச பிறகு வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க டைமிங் ஓடுற மாரி இருக்கும். அந்த டைமிங்க நீங்க நோட் பண்ணி வைக்கணும். அது வந்து நீங்க ஆர்டரா பார்க்கும்போது எவ்வளோ டைமிங் வந்து நமக்கு குறையுது, கூடுதுன்றத நம்ம அதுக்கேத்த மாரி பார்த்து, அதுக்கேத்த மாரி ஷெட்யூல் வந்து மாத்தணும். சரிங்களா? நான் ரோட் ரேஸ்ன்னு சொல்லி போயிட்டேன்னா, ரோட் ரேஸ் வந்து மினிமம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுவேன்னா, மினிமம் வந்து 3 கிலோமீட்டர்ஸ் ஓடுவேன். அதாவது நான் சும்மா ஓடிட்டு வருவேன்னு சொல்லிட்டு போனேன்னா, ஒரு 3 கிலோமீட்டர் வந்துருவேன். 3 கிலோமீட்டருமே நான் வந்து ஸ்டெப் ஓப்பன் பண்ணி தான் ஓடுவேன். ஸ்டெப் ஓப்பன் பண்ணி அதாவது 5 கிலோமீட்டர் ஓடணும்னா, 3 கிலோமீட்டர் வந்து எவ்வளோ டைமிங்கில முடிப்போமோ, அந்த டைமிங் வந்து வச்சு முடிச்சுருவேன். சரிங்களா? அந்த 3 கிலோமீட்டர் முடிச்சுட்டு வந்துட்டு நான் இங்க வந்து ஸ்குவாட்ஸ் போடுவேன். ஸ்குவாட்ஸ் வந்து ஒவ்வொரு செட்டும் 20 இல்ல நான் 25 செட் போடுவேன். சரிங்களா? ஒரு 5 டைப்ல போடுவேன். இல்ல 5 டைப்ல ஒரு 6 டைப் வந்து ஸ்குவாட்ஸ் போடுவேன். ஸ்குவாட்ஸ் போட்ட பிறகு ஒரு 50 தண்டால் டூ 60 தண்டால் வரைக்கும் தண்டால் போடுவேன். சரிங்களா? தண்டால்னா புஷ் அப்ஸ். சரிங்களா? இந்த புஷ் அப்ஸ், புல் அப்ஸ் அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு, ஒரு 10 நிமிஷம் வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவேன். நல்லா பாடி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவேன். சரிங்களா? வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகணும். ஃபர்ஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகுறது எப்படின்னா, நீங்க சுடு தண்ணி வச்சு நல்லா கை, கால எல்லாம் இழுத்து விட்டு நல்லா குளிங்க. அப்பதான் அந்த பெயின் எல்லாமே உங்களுக்கு ரெக்கவரி ஆக போகும். சரிங்களா? எங்க பெயின் இருந்தாலும் நீங்க சுடு தண்ணி ஊத்தி நல்லா இழுத்து விட்டு குளிச்சீங்கன்னா, ஓரளவுக்கு அது வந்து உங்களுக்கு க்யூர் ஆயிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டைமிங் ஓடணுன்ட்டா நான் என்ன மாரி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, 5 கிலோமீட்டர்னா 5 கிலோமீட்டர் டைமிங் ஓட மாட்டேன். 5, 200, 5, 300 இந்த அடுத்து ஒரு 200 மீட்டர் அந்த 200 மீட்டருக்கு ஒன்ஸ் வந்து ரோட்ல வந்து கல் இருக்கும். அந்த 200 மீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சு தான் ஓடிட்டு பழகணும். சரிங்களா? அதான் நமக்கு 5 கிலோமீட்டரா 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் டைமிங் ஓடுனா போதும். அந்த மாரி ஓடக்கூடாது. 5 கிலோமீட்டர் நீங்க டைமிங் ஓடுறீங்கன்னா 5, 200 நீங்க ஓடணும். இப்ப நான் 3 கிலோமீட்டர் ஓடணும்னு சொல்லி சொல்றேன்ல, நான் 3 கிலோமீட்டர் ஓடிக்க மாட்டேன். 3, 200 ஓடியிருக்கேன். அந்த மாரி தான் சொல்றேன். சரிங்களா? ஸோ நீங்க என்ன ஈவென்ட் ஓடுனாலும் சரி, அதோட ஒரு 200 கிலோமீட்டர் 200 மீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு ஓடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த 5 கிலோமீட்டர்ன்றது பெரிய டிஸ்டன்ஸா தெரியாது. சரிங்களா? அதில டைமிங் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருதா அதெல்லாம் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு அது கூட ஓடுறக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கா பாருங்க. சரிங்களா?
ஓகே. என்னோட ஈவினிங் செக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் செக்ஷன் வந்து கிரவுண்ட்ல மேக்ஸிமம் வந்து ஈவினிங் செக்ஷன் கிரவுண்ட் தான். ஏன்னா ரோட்ல வந்து ஈவினிங் வந்து அதிகமா நான் ஓட மாட்டேன். ஏன்னா வந்து ரோட்ல அதிகமா ஈவினிங் ஓடணும். ஈவினிங் வந்து இந்த ஹீட் எவாப்பரேஷன் வந்து வெளிய வரும் சரிங்களா? ஹீட்லாம் வெளிய வரும். அந்த டயத்துல வந்து நம்ம ஓடும்போது பாடி இன்னமும் ஹீட் ஆகும். ஏன்னா ஹீட் வந்து அவ்வளோ ஒத்துக்காது சரிங்களா? ஸோ நான் ஈவினிங் செக்ஷன் வந்து மேக்ஸிமம் வந்து கிரவுண்ட் தான் வச்சுப்பேன். கிரவுண்ட் வந்து ஈவினிங் வந்து ஒர்க் அவுட், மார்னிங் வந்து ரன்னிங் அந்த மாரி வச்சிருப்பேன். மார்னிங் ரன்னிங் வந்து ரோட்ல வச்சிருப்பேன். ஈவினிங் ஒர்க் அவுட் வந்து கிரவுண்ட்ல வச்சிருப்பேன். இந்த மாரி நான் பிரிச்சு வச்சிருப்பேன் சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஈக்குவலா போகும். நம்ம ஈவினிங் வந்து நம்ம ஹார்டா ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸ்ப்ரிண்ட் ஆக்ஷன் எல்லாமே பண்ணலாம் சரிங்களா? மார்னிங் வந்து நல்லா ஓடலாம். அந்த மாரி வந்து நான் பிரிச்சு வச்சிருப்பேன் டேஸ் வந்து சரிங்களா? நீங்களுமே இப்படி பண்ணுங்க சரிங்களா? மார்னிங் அதாவது நீங்க வந்து ஒரு செக்ஷன் நீங்க ஓடுறீங்கன்னா, ஒரு செக்ஷன் வந்து ஒர்க் அவுட் 2 செக்ஷனுமே ஹெவியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு செக்ஷன் நீங்க இந்த ஒர்க் அவுட் வந்து ஹெவியா போடலாம். மார்னிங் ரன்னிங் வந்து லைட்டா கொஞ்சம் மைல்டா ஓடலாம் சரிங்களா? அந்த மாரி நீங்க மாத்திக்கலாம். இல்லன்னா காலைல ஹெவியா ஓடிட்டு மார்னிங் வந்து ஈவினிங் வந்து ஒர்க் அவுட் வந்து மைல்டா போட்டுக்கலாம். அந்த மாரி வந்து செக்ஷன மாத்தி மாத்தி பண்ணுங்க சரிங்களா? இந்த செக்ஷன் எல்லாமே நம்ம ஃபிசிக்கல் டேட் போடுற வரைக்கும் தான் சரிங்களா? ஃபிசிக்கல் டேட் போட்டாங்கன்னா, ஒன்லி ரன்னிங் மட்டும் தான் இருக்கும். ஒர்க் அவுட்ஸ் கிடையாது சரிங்களா? அதனால தான் சொல்றேன். இப்பயே எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணுமோ, ஒர்க் அவுட் போட்டு உடம்ப ஸ்ட்ரென்தனிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் டேட் போட்டாங்கன்னா, உங்களால ஒர்க் அவுட்ஸ் போட்டு பாடி டயர்ட் ஆகிட்டு அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. சரிங்களா? பாடி டயர்ட் ஆச்சுன்னா, உங்களுக்கு ஓடுறதுக்கு மைண்ட் தாட் போகாது. சரிங்களா? 5 கிலோமீட்டர் நீங்க ஓட போறீங்க. ஸோ, ஒர்க் அவுட் போட்டு இப்பயே பாடிய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டேட் போட்டோனே நம்ம கூடயே ரன்னிங் மட்டும் தான் நம்மட்ட இருக்கணும். ரன்னிங், ரெக்கவரி, ஸ்ட்ரெச்சிங் அவ்வளோதான் இருக்கும் நம்மட்ட. சரிங்களா? ஸோ, இப்பவே என்னென்ன ஒர்க் அவுட்ஸ்லாம் போடணும், பாடிய ஸ்ட்ரென்தன் பண்ணணுமோ, ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. டேட் போட்டோனே ஓடிக்கலாம்னு தயவு செஞ்சு யாரும் இருக்காதீங்க. அவ்வளோ ஈஸியான ஒர்க் அவுட் கிடையாது சரிங்களா? 5 கிலோமீட்டர்ன்றது ஈஸியான ரேஸ் தான் இல்லன்னு நான் சொல்லல. ஆனா, அது எல்லாருக்கும் ஈஸி கிடையாது. ஓகே. நான் அடுத்து ஒவ்வொரு டிப்ஸையும் நான் அடுத்தடுத்து ஷெட்யூல் வீடியோ அதாவது நம்ம ஒவ்வொரு ஷெட்யூல் 6 வீக் கிளாஸஸ் இருக்குல்ல. ஒவ்வொரு வீக்கும் ஒரு ஷெட்யூல் போடுவோம். அந்த ஷெட்யூல் வந்து நான் யூடியூப்லயே அப்லோட் பண்றேன். நம்ம குரூப்லயே ஷேர் பண்ணுவேன் சரிங்களா? ஸோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது அதில என்னென்ன டிப்ஸ்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு மறக்காம பார்த்துக்கோங்க. நெறைய டிப்ஸ் சொல்லுவேன். இதில சொல்லப்படாத நெறைய இருக்கு சரிங்களா? அது ஒவ்வொரு வீக்லயும் நீங்க என்னென்ன பண்ணணும், என்ன மாரி ஸ்டிச்சிங் பண்ணணும், என்ன மாரி உங்களுக்கு பெயின் வந்தா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய டீட்டெயில் அந்தந்த வீடியோல சொல்றேன் சரிங்களா? ஓகே. அகைன் திரும்பவும் சொல்றேன். இந்த செக்ஷன் வந்து தேவைப்படுறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க. தயவு செஞ்சு அன்வான்டடா ஜாயின் பண்ணிட்டு இந்த ஈவென்ட்டே இல்லாதவங்க அதாவது இந்த மாரி நெறைய இருந்தீங்க. ஏன்னா பிஎஸ்எஃப்க்கு நான் ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணேன். 6 வீக்ஸ் ஃப்ரீ கிளாஸஸ் அதுவும் கண்டக்ட் பண்ணேன். அதில வந்து அன்வான்டடா நெறைய பேர் வந்து ஃபிசிக்கலுக்கு ஜாயின் பண்ணியிருந்தீங்க. அதில எத்தன பேர் பெனிஃபிட்ஸா இருந்துச்சு எனக்கு தெரியல. ஆனா பெனிஃபிட்டா இருந்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணீங்க. அதெல்லாம் ஓகே பிரச்சனை கிடையாது. ஆனா அன்வான்டடா நெறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க. எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணாம நெறைய பேர் இருந்தீங்க. ஸோ அந்த மாரி பண்ண வேணாம் சரிங்களா? நீங்க உங்களோட வேலைய பாருங்க. பிசிக்கல் பண்றவங்க அவங்க வேலைய பார்க்கட்டும் சரிங்களா? ஓகே. இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஜாயின் பண்ணிக்கோங்க. 14 அதாவது நான் கம்மிங் 14லேருந்து நம்ம ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். அதுக்கேத்த மாரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம்.